வணக்கம் நண்பன். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோவை தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜிலேருந்து ஒரு குறிப்பிட்ட ஜாப்ஸ்க்கு வந்து வேக்கன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ஜாப் பார்த்தீங்கன்னா, யங் ப்ரொஃபஷனலுக்கான ஜாப் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வேரியஸ் கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதுக்கு வந்து வேரியஸ் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாதீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் ஒரு இடத்துல ஸ்கிப் பண்ணாலும் அதில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஏதாவது உங்களுக்கு தெரியாமல் போனாலும் நீங்கள் அப்ளிகேஷன் போடுறப்போ அதில் ஃபில் பண்ணுறப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துட்டுனா நீங்கள் செலெக்ஷன் ப்ராசஸ் அப்போ பெரிய ப்ராப்ளம் ஆகும். ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து டோட்டலாக ஒரு 5 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, யங் ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட் இன்ஜினியர், யங் ப்ரொஃபஷனல் மார்க்கிங் லீட், யங் ப்ரொஃபஷனல் கிரியேட்டிவ் லீட், யங் ப்ரொஃபஷனல் ஃபேஷன் லீட், யங் ப்ரொஃபஷனல் கண்டென்ட் லீட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான சேலரி ஸ்டார்டிங் வந்து 50,000 கொடுத்துருக்காங்க. அதுக்கான எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் என்னென்னா, யங் ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு வந்து பேச்சுலர்ஸ் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டெக்னாலஜி, அப்படி இல்லைனா நீங்கள் வந்து அதுக்கான ரிலேட்டட் டிகிரியை தான் நம்ம முடிச்சிருக்கலாம். ஸ்பெஷலைசேஷன் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் இது போலாம் முடிச்சிருக்கலாம். ஸோ இதுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து சென்னையில் தான். நம்பர் ஆஃப் போஸ்டிங் வந்து 1. சேலரி வந்து 50,000 பர் மந்த்து. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மினிமம் 1 to 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. இதில் வேணால் ஏஐ மாடல் டெவலப்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் த்ரூ கோடிங், டெஸ்டிங் அண்ட் டேட்டா மேனேஜ்மெண்ட்டை கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் யங் ப்ரொஃபஷனல் மார்க்கெட்டிங்லேயே இதுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, ஷுட் பி போஸ்ட் கிராஜுவேட் இன் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், அதாவது நீங்கள் எம்பிஏ படிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 2 வருஷம் வரைக்கும் சொல்கிறாங்க. சேலரி வந்து 50,000 சொல்கிறாங்க. யங் ப்ரொஃபஷனல் கிரியேட்டிவ் லீடு. ஸோ இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து ஷுட் பி NIFT NID கிராஜுவேட் வித் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ட்ரெண்ட் ரிப்போர்ட் கிரியேஷன் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கும் சென்னை தான். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 2 to 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஸோ சேலரி வந்து 50,000 தான். யங் ப்ரொஃபஷனல் லீடு சொல்கிறாங்க அடுத்த போஸ்டிங்கு. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னா, அதே தான் NIFT NID கிராஜுவேட் வித் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ட்ரெண்ட் ரிப்போர்ட் கிரியேஷன் சொல்கிறாங்க. இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 to 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்குறாங்க. இதுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் சென்னை தான். நம்பர் ஆஃப் பொசிஷனும் 1 தான். சேலரி 50,000 தான். ஸோ லாஸ்ட்டாக ப்ரொஃபஷனல் ஒரு வேகன்சி தான். யங் ப்ரொஃபஷனல் கண்டென்ட் லீடுன்னு சொல்கிறாங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, NIFT ஆர் NID கிராஜுவேட் வித் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ட்ரெண்ட் ரிப்போர்ட் கிரியேஷன் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 2 to 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கும் சென்னை சொல்கிறாங்க. இதுக்கான நம்பர் ஆஃப் பொசிஷனும் 1 தான். சேலரியும் 55,000 பர் மந்த் தான். ஸோ நெக்ஸ்ட்டு ஜென்ரல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் டெர்மினேஷன்ஸ் கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் அப்ளிகேஷன் ப்ராசஸ், அதாவது நீங்கள் இன்டர்வியூக்கோ எதுக்கோ போனால் அதுக்கான TADயே கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதாவது ட்ராவல் அலவன்ஸு, டெய்லி அலவன்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து 9 AM to 5 PM டியூரிங் ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பெய்ட் லீவ்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ் முக்கியமான கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியல் ஸ்க்ரீனிங், அதாவது நீங்கள் கொடுக்குற அந்த சர்டிஃபிகேட்ஸு, உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் டிகிரிலாம் வேலிடேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. நீங்கள் டெஸ்ட்டு வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு, அதாவது ஒரு ஸ்க்ரீன் டெஸ்ட்டும் ஒரு பர்சனல் இன்டர்வியூ வைப்பாங்க. நீங்கள் அந்த ஸ்க்ரீன் டெஸ்ட்டுக்கான டேட்டும் மோட் ஆஃப் இன்டர்வியூவும் உங்களுக்கு மெயில் மூலயமா உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் வந்து ஃபைனல் செலெக்ஷன் will be based on the overall assessment of the candidate's qualification, experience and performance in the interview and any selection criteria fixed by the NIFT selection committee.